Mayan Video Viewers, this is Meetup from Hawk Fitness Studio. ஹாக் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் நாங்கள் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் சம்மந்தமான நாலேஜை நிறைய ஷேர் பண்ணுறோம். த மோர் நாலேஜ் யூ ஹேவ், த மோர் ஃபிட் யூ வில் பி. வணக்கம், நம்ம கோயம்புத்தூர். நான் விக்னேஷ், ஏஷியன் கெட்டில்பெல் கோல்டு மெடலிஸ்ட், இன்டர்நேஷ்னல் கெட்டில்பெல் அத்லீட். ஐ எம் அ கெட்டில்பெல் கோச் அண்ட் இன்டர்நேஷ்னல் கெட்டில்பெல் மேரத்தான் ஃபெடரேஷனோடைய ஒஃபிஷியல் ஜட்ஜ் நான். இதுதான் கெட்டில்பெல். கெட்டில்பெல்லோட ஷேப் அண்ட் சைஸ் இது மாதிரி தான் இருக்கும். கீழ் பக்கத்தில் வெயிட் இருக்கும், மேலே ஒரு ஹேண்டில் இருக்கும். இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக இருக்குது. இது வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷமாக இருக்குது. 1700 AD வேர்ல்டு வைட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெமிலியராக வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி, தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் நேஷனல் லெவல் இதெல்லாமும் நடந்திருக்கு. இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஹாக் ஃபிட்னஸ் வழியாக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கெட்டில்பெல்லுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கெட்டில்பெல் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாக் ஃபிட்னஸ் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கெட்டில்பெல்லோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதுகு பக்கம், அதாவது போஸ்டீரியர் செயின்னு சொல்லுவாங்க, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணக்கூடிய டூல் தான் வந்து கெட்டில்பெல் டூல். ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, ஜாயிண்ட் பெயின் ஜென்ரலி வராமல் இருக்கிறதுக்கு கெட்டில்பெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்டில்பெல் பொறுத்த வரைக்கும் எந்த ஜெண்டர் பாகுபாடும் கிடையாது. மேல் ஃபீமேல் யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப நேரம் வெயிட்ஸை கண்டினியூஸாக தூக்கக்கூடிய எபிலிட்டி கிடைக்கிறது ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ். ஸோ இதை வந்து கெட்டில்பெல் மூலமாக ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஜென்ரலி ஜிம்ல பார்த்தீங்கன்னா பார்பெல்ஸ் இருக்கும், டம்பிள்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் டூல்ஸாக நம்ம பல வருஷங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷங்களாக நிறைய ஜிம்மில் கெட்டில்பெல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு ஒரு தெரியும், இதில் ஒரு புது தன்மை இருக்குது. இதோடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப வைடாக ரீச் ஆகிட்டு இருக்கு. பட் டைனமிக்காக இருக்கணும் உங்களுடைய மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்டிக் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான கெட்டில்பெல்ஸுக்கு அந்த லிமிடேஷன்ஸ் கிடையாது. ரொம்ப எஃபிஷியண்டாக செய்யலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ். கெட்டில்பெல் ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்போர்ட் எப்படின்றது பார்த்தீங்கன்னா, பவர் லிஃப்டிங், பெஞ்ச் ப்ரெஸ் ஈவெண்ட்ஸ், ஸ்ட்ரென்த் லிஃப்டிங், பாடி பில்டிங், இதை மாதிரி கெட்டில்பெல் லிஃப்டிங்னு தனியாக ஒரு ஸ்போர்ட்டே இருக்குது. சப்மேக்சிமல் லோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பாடி வெயிட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி லோட 10 நிமிஷம் கண்டினியூஸாக லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கீழே வைக்காம. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சேலஞ்ச். கெட்டில்பெல்ஸோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 8 கிலோஸ். அதுதான் காம்படிஷனுக்கான ஸ்டார்டிங் வெயிட். மோஸ்ட் ஃபீமேல் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 8 கிலோஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8, 12, 16, 20, 24, 28, 32 இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் வெயிட். இன்னி வரைக்கும் அவங்களோட ரஷ்யன் ரெக்கார்ட்ஸை வந்து இந்தியன்ஸ் யாரும் இது வரைக்கும் சோஃபார் பீட் பண்ணல. பட் இன் ஃபியூச்சர் தெர் இஸ் அ லார்ஜ் ஸ்கோப் ஃபார் திஸ் ஸ்போர்ட் டு கெட் இன் டு ஒலிம்பிக்ஸ். அண்ட் சூன் நம்ம ஸ்போர்ட், கெட்டில்பெல் ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் லெவலில் ஒலிம்பிக்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் வந்து உங்களுடைய உடலோடைய ஸ்ட்ரென்த் விட மனசோடைய ஸ்ட்ரென்த், உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு விஷயமும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குன்னு டைம் கொடுத்து நிதானமாக பொறுமையோட ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சோம்னா கெட்டில்பெல் ஸ்போர்ட்டில் வேர்ல்டு லெவலில் நம்ம ஆளுங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நான் எப்படி இப்போ ஏஷியா வின் பண்ணணும், அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேரை இன்னொரு 1-2 வருஷத்துக்குள்ளே நான் தயார் பண்ணணுன்ற ஆம்பிஷனோட இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு 5 பேர் ஆல்ரெடி பொட்டன்ஷியலாக ரெடி ஆகி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சீக்கிரத்தில் ஹாக் ஃபிட்னஸ்லேருந்து ஒரு 2 பேர் நான் ஈஸியாக ரெடி பண்ணுற பிளான்ஸில் இருக்கேன். உங்களுக்கு ஃபர்தராக கெட்டில்பெல் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா
டோன்ட் ஹெசிடேட் ஹாக் ஃபிட்னஸ்க்கு வாங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் டு நொயல் மீடியா வியூவர்ஸ். ஸ்போர்ட்ஸ், ஃபிட்னஸ், எக்ஸசைசஸ், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் விரும்பக்கூடிய ஆடியன்ஸாக நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உங்களோட கமெண்ட்ஸை போட்டு விடுங்க. எங்களுக்கும் ஃபர்தராக இதில் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலான்ற ஐடியாஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் நம்மளோட பாடியோட டிஃப்ரெண்ட் மசில் குரூப்பை என்கேஜ் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறதுனால நம்ம எதிர்பார்க்குற ஃபிசிக் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஜிலிட்டி அண்ட் என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் இதை ப்ரைம் ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம்.